நேயர்களுக்கு வணக்கம். இது நீலகிரி விசன் சேனல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நீலகிரி விசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீதிமன்ற உத்தரவையும் மதிக்காமல் நில உட்பிரிவு செய்து தர தோட்டமூலாவைச் சேர்ந்த உம்மு சல்மாவிடம் ரூபாய் 2 லட்சம் கேட்ட கூடலூர் தாசில்தார் கையும் களவுமாக பிடிபட்டார். இச்சம்பவம் கூடலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூரில் தாசில்தாராக பணியாற்றி வருபவர் ராஜேஸ்வரி. இவர் கூடலூரில் பணியாற்றி வரும் நிலையில் இவர் மீது பொதுமக்களிடமிருந்து ஏராளமான புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. அதாவது ஏழை எளிய மக்களிடம் சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட லஞ்சம் கேட்டு மிரட்டுவது, அந்த மக்களை அலைக்கழிப்பது என தொடர்ந்து அரங்கேறியது இந்த சம்பவங்கள். மேலும் அண்மையில் கூடலூர் பகுதியில் மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்த ஒரு பெண்ணை கைக்குழந்தையுடன் பல நாட்கள் அலைய விட்டதும், அப்போது கூடலூர் காங்கிரஸ் கமிட்டியினர் தலையிட்டு ஆர்ப்பாட்டம் வரை சென்றதும் குறிப்பிடத்தக்கது. பின்னர் அச்சம்பவம் கூடலூர் கோட்டாட்சியர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. அச்சம்பவம் தொடர்ந்து 2 மாதங்களுக்கு இடையில் நில உட்பிரிவு செய்து தர 2 லட்சம் லஞ்சம் கேட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட உம்மு சல்மா குடும்பத்தினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அவ்வளவு தொகை என்னிடம் இல்லை என்று கூறிய போதும் அவர் தொடர்ந்து வலியுறுத்திய நிலையில் அவர்கள் இதுபற்றி லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தாசில்தாரை கண்காணித்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் 20,000 பணத்தை உம்மு சல்மாவிடம் வழங்கி தாசில்தாரிடம் கொடுக்க கேட்டுக்கொண்டனர். இதற்கிணங்க அந்த பணத்தை உம்மு சல்மா தாசில்தாரிடம் வழங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டார். தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் ஏழை எளிய மக்களிடம் மகிழ்ச்சியையும் கூடலூர் பகுதிகளில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.